ஒரு 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 ஆல்கஹால் கேட்டகரியிலேருந்து ஒரு டிகிரி கேட்டகரிக்கு மாறினோடனே அது ஒரு பிரமிப்பாகி போச்சு. இவனா படித்தானா, ஐயோ குடிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் பார்த்தாத எப்படி படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஆகணும்னு ஆசை. அவ்வளோ என்னுடைய ஆசை கனவுகள்லாம் ஒரு ஸ்டண்ட் நடிகர், அவ்வளோதான். அதுக்கான பேசிக்கு அதெல்லாம் நான் நிறையா சொல்லிட்டேன். கராத்தே பிளாக் பெல்ட் சிலம்பம். பட் அந்த ஸ்டண்ட் யூனியனில் சேர்றதுக்கு நான் ஒரு 11 வருஷம் போராடினேன். அதுதான் உண்மை. அது வந்து நான் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும், நடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு 11 வருஷம் போராடினது எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்போவும் காமெடிங்கிற பேரில் பண்ணுறோம், ஆனால் காமெடி பண்ணல. காமெடின்னு பண்ணது 2010 முடிஞ்சு போச்சு. இப்போ பண்ணுறது வேறு வழி இல்லை. 30 வயசில் கிடச்சி உனக்கு இப்படி ஒரு 50வது ஆண்டு விழாவில் உனக்கு ஒரு பெரிய கோவை செல்லாக்கான்னு ஒரு நடிகை கூட உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நீ சரியாக பண்ண முடியலையேன்னு நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தாடும். மீடியாவில் வந்து அதில் உள்ள கமெண்டில் இவர் இன்னும் உயிரோடு இருக்காரான்னு கேட்ட நிறைய பேர். அப்போ இந்த நான் 7 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. பூசணிக்காயாக இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், அது அந்த மாதிரி சில காமெடிகள் தான் இன்றைக்கி எங்களை வாழும். இன்றைக்கெலாம் காமெடிக்குன்னு ஒரு நிறையா பேரை மீடியா கொண்டுருச்சு இல்லையா, நிறையா பேரை கொண்டுருச்சு. அதில் நானும் ஒரு ஆள். யாரோ ஒயின் ஷாப் வாசலில் படுத்து கிடக்கதை பெரிய போட்டா போட்டு நான் படுத்து கிடக்கதா போட்டு நிறையா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு எனக்கு வழி. இந்த 2023ல் நமக்கு பிடிச்ச, நம்ம பார்த்து ரசித்த நிறையா காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இறந்துட்டாங்க. குறிப்பாக மயில்சாமி சார், மனோபாலா சார், இப்போது போண்டாமணி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. போண்டாமணி அண்ணனுக்கும் உங்களுக்கும் உண்டான நெல்லை சிவா ஓட்டிங்களே, நெல்லை சிவா சார் அப்படி நிறையா பேர் சார் இந்த வருஷத்தில். போண்டாமணி அண்ணனுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு வந்து நிறையா படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அவர் இறந்த அந்த ஒரு தகவல் கேட்டதும் எப்படி இருந்தது? அவர் கூட பயணித்த நாட்கள் பற்றி இப்போது சின்னதாக ஏதாவது ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்னுயிர் நீ தான் சொல்லி இப்போ கௌதமன் சார் டைலாக் பேசினேன் இல்லையா, அந்த படத்துலேருந்து எனக்கு பழக்கம். அந்த படத்துலேருந்து கூட நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டக்குடி இரணியன், வின்னரில் 2 பேத்துக்கும் ஒரே ரூம் தான். அதில் அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் மறக்க முடியாது வின்னரில். ஏன்னா அதில் மொட்டை அடிச்சிருப்பான் இல்லையா, டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிளேட்டை வச்சு அப்படி சீவிக்கிட்டே இருப்பான். பாவம், எனக்கே பாவமாக இருக்கும். அவன் நடிப்புக்காக, தான் நேசித்த தொழிலுக்காக உயிரை கூட கொடுக்குறவன். நான் ஒரு ஃபைட்டராக இருந்தால் கூட வந்து அவனுக்குள்ளே துணிச்சல் எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்தில் ஏன்னு கேட்டால் பாம்பெல்லாம் வந்து தைரியமாக ஒரு படத்தில் பாம்பு வந்து ஃபஸ்ட்டில் ஷீட்டில் போட்டுருவாங்க, போய் பிடிச்சி பாம்பு கூட பேசுவான். அதில் பாம்பு கூட பேசுவான், சகதிக்குள்ளெல்லாம் குதிப்பான். நானும் குதிக்கேன், கண்டெயின் பட்டில் நானும் சகதிக்குள்ளெல்லாம் குதிச்சிருக்கேன் இல்லைன்னு இல்லை. பட் அவன் என்ன எதுன்னு குதிக்காமல் குதிப்பான். ஏன்னா வந்து அந்த வேஷத்தை வேறு யாருக்காவது கொடுத்துருவாங்களோன்னு ஒரு சின்ன பயம் அவனுக்கு. அதை தாண்டி அவன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நேரம் தவறாமை. அவனை மாதிரி இது பண்ண முடியாது. நீங்கள் 9 மணிக்கு இங்கே வா ஒரு பேட்டி இருக்குன்னு சொன்னால் வந்து 8:15 உங்களை வந்து எழுப்பி விடுவான். நான் வந்துட்டு அமைச்சுக்கிட்டு அந்தளவுக்கு சின்சியரான ஒரு இது. என்ன சொல்கிறது, அவனுக்கு கடைசி நேரத்தில் என்ன ஆச்சு, அவனே வருத்தப்படுறது உண்டு. ஏன் வருத்தப்படுறதுன்னா, இப்போ நானாவது இது இங்கே அங்கே ட்ராக் மாறி போய் இப்போ நீங்கள் நல்லா வந்திருக்கேன். அப்போ அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் முடியாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சம்திங் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு வேதனை. அவன் நினச்சான் வந்து தானாகவே சரியாயிடும்னு நினச்சான். பட் அது தப்பான ஒரு கால்குலேஷன். ஏன்னா அவனுக்கு வந்துட்ட ப்ராப்ளம் சும்மா சாதாரண ப்ராப்ளம். 2 கிட்னி இருந்தால் தான் வந்து அடுத்த வேலைக்கே போகும். அப்படிங்கும்போது கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தான் அப்படி சொல்லலாம். கொஞ்சம் அசால்ட்டாக அவள் டாக்டர் சொல்லியுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லியுமே, பட் அவன் வந்து வேலை அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிட்டான். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அவன் ஆசையை நிறைவேற்றிட்டான், அவ்வளோதான் சொல்லலாம். பட் அதை தவிர்த்து வந்து இன்னும் கொஞ்சம் சரியாக ரெஸ்ட் எடுத்துருந்தான்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்காவது தெளிவாக இருந்திருக்கலாம். ஓகே. கடைசி நேரங்களுக்கு அங்கங்கே வந்து காசு கேட்க வேண்டிய நிலைமைக்கு அவன் யார்ட்டையும் 5 பைசா கூட கேட்க மாட்டான். என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது காசு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு. பட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலாம். பட் அதையும் தாண்டி அதான் அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், விதின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது. அதுதான் உண்மை. அந்த வறுமையின் நிலையில் இருந்து இறந்துருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலைமை தான் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வேண்டிகிட்டு இருப்போம் இல்லையா? நிச்சயமாக. ஏன்னா இவங்க மீடியாவில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரியுது. இது தாண்டி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சதுன்னா எப்படி பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நான் இப்போ சொன்னேன். நான் கொடுக்குற சம்பளத்துக்குலாம் இனிமேல் நான் போகிறது கிடையாது. நான் கேட்குற சம்பளத்துக்கு தான் போகணும். நான் எதாவது சேர்த்து வைக்கிறேன்.
சும்மா வந்து ஊருக்கு உழைப்பு ஒன்று எம்ஜிஆர் பிரசிடென்ட் டைட்டில் மாதிரி நம்மளோட கொடுக்குற சம்பளத்துக்கு ஓடிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒன்றுமே பின்னாடி இருக்காது. திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்பட்டால் நம்மகிட்ட கை காசு இருக்காது. அவன் கடைசி வரைக்கும் அவன் எதிர்பார்க்கல, அப்படியே ஓடிட்டே இருந்தான். அதனால் வந்து கடைசி காட்டத்தில் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. அதுக்காக சாப்பாடு கஷ்டப்பட்டான், தொழில் ரீதியாக பிஸியாக இருந்தான். அவனுக்கு அந்த நோய் வந்திருக்கக்கூடாது, ப்ராப்ளம் வந்திருக்கக்கூடாது, வந்தது. நம்ம விட்டு போனது. அதுவும் இப்போ வடிவேல் சார் கூட இருந்த ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்கிறது எனக்கே வந்து கொஞ்சம் வருத்தம் தான். என்னுடைய ஆத்மா சாந்திடி இந்த நேரத்தில் நான் வேண்டி நினச்சா கண் கலங்கும். என்ன சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல. அதுலேயும் ரொம்ப சந்தோஷம், உங்களை பற்றி ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தது இன்னும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு செய்தி அதில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த வயசுலையும் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்கண்ணே. இந்த அசுரன் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, நம்மக்கிட்ட வந்து கார்டு இருந்தால் எடுத்துப்பானுங்க, காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க, நான் படிப்பு மட்டும் யாராலையும் பிடிங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுலர் ஆஃப் லிட்ரேச்சரில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கீங்கண்ணே. எவ்வளோ வாழ்க்கையில் கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை, உலகறிஞ்ச உண்மை. ஓகே. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன நான் லேட்டாக படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஒருவேளை லேட்டாக படித்ததுனாலவோ என்னவோ இவ்வளவு பேர் வந்திருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். என் வயசில் உள்ளவங்க மேக்ஸிமம் படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் டிகிரி வாங்கியிருப்பாங்க. ஆனால் நான் வேற ஒரு கேட்டகரியிலேருந்து மாறினேன். ஒரு ஆல்கஹால் கேட்டகரியிலேருந்து ஒரு டிகிரி கேட்டகரிக்கு மாறினோடனே அது ஒரு பிரமிப்பாகி போச்சு. இவனா படித்தானா, ஐயோ குடிக்கிறதுக்கே அவனுக்கு நேரம் பார்த்தாத, எப்படி படித்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கில் வந்துருச்சதுனால பட் அதை ஒரு நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன். நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நான் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டதுனால ஓகே என்னால் வச்சேன். ஏன்னா இந்த வயசில் வந்து நிறைய பேர் படித்து பட்டம் வாங்குறாங்க. இருந்தாலும் உங்களை மாதிரி ஆட்கள் வாங்கும்போது அது வந்து நியூஸாக மாறுது, நிறைய பேருக்கு அது தெரிய வருது. நம்மளும் வந்து இனிமேல் படித்து ஒரு பட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ எனக்கு வந்து ஒரு ஆல்கஹாலிக்காக இருந்தேன், அந்த ஆல்கஹால் அடிக்ட் எனக்கு வந்து இருந்துச்சு, அதை விட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை விடவே முடியாதுண்ணே அந்த ஒரு இதை மட்டும். ஆனால் நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த குடிப்பழக்கத்தை விட்டுறலாமே, எதுக்கு இது தேவையில்லாமல் நம்மளோட லைஃப்பில் நிறையா பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்டில் எந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தோணுச்சு உங்களுக்கு? என்னுடைய லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே வந்து நான் டிகிரி வாங்கணும்னு முதல்ல நினச்சது கிடையாது. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சது கிடையாது. என் வாழ்க்கையில் எல்லாரும் இந்த ஸ்கூலில் படிக்க வைக்க நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்பாங்க இல்லையா. நான் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறதுனால எந்த வாத்தியாரும் கேட்டதில்லை. அந்த முடிவை நானே எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ யார்ட்டையும் விடலை, பெத்த தாய் தாப்பன்ட்டியோ குடும்பத்தில் யார்ட்டையும் விடல, நானே எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான் என்னுடைய ஆசை கனவுகள்லாம், ஒரு ஸ்டண்ட் நடிகர் அவ்வளோதான். அதுக்கான பேசிக்கு அதெல்லாம் நான் நிறையா சொல்லிட்டேன். கராத்தே, பிளாக் பெல்ட், சிலம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ். பட் அந்த ஸ்டண்ட் யூனியனில் சேர்றதுக்கு நான் ஒரு 11 வருஷம் போராடினேன். அதுதான் உண்மை. அது வந்து நான் ஆனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியும், நடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கு 11 வருஷம் போராடினது எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த ஸ்டண்ட் யூனியன் 50வது ஆண்டு விழாவில் என்னால் சரியாக டைலாக் பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. கோவை ஷர்லாக்கா கூட எனக்கு ஒரு பெரிய ரவுடியாக நடித்தேன். ஓகே. அது என்னால் டைலாக்கு மைண்டில் செட் ஆகாமல் டைலாக் பேசி பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அப்போ என்ன எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா, எனக்கு ஏற்பட்ட அவமானம், தோல்வி. நான் ஒரு 15 வயசில் ஆசைப்பட்டது எனக்கு 30 வயசில் கிடச்சிது. 30 வயசில் கிடச்சி உனக்கு இப்படி ஒரு 50வது ஆண்டு விழாவில் உனக்கு ஒரு பெரிய கோவை ஷர்லாக்கான்னு ஒரு நடிகை கூட உனக்கு பர்ஃபார்மன்ஸை கூட ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை நீ சரியாக பண்ண முடியலையேன்னு நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்தாடுது. நம்மகிட்ட என்ன ப்ளஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ மைனஸ் என்னன்னு தேடி பார்த்தேன். எனக்கு வேறு சிகரெட்டு, பண்பராக்கு, போதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே இப்போ பொதுவாக சொல்ல சைட் அடிக்கிற பழக்கம் கூட கிடையாது, ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதனால் வந்து என்கிட்ட மைனஸ்ன்னு சொன்னால் அந்த ஆல்கஹால் மட்டும்தான். இதை தூக்கி போட்டால் மட்டும்தான் நான் அந்த பயணப்பட முடியும், திரைத்துறையில் பயணப்பட முடியும். ஒரு கட்டாயம் அதுதான் லாஸ்ட்டு பர்சன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து எனக்கு இதை விட்டாச்சுன்னா வேறு வழி இல்லைன்னு நைட்டு நினச்சேன். காலையில் முடிவு பண்ணேன், மத்தியானம் கன்ஃபார்மாக முடிவு பண்ணி சாயந்தரம் தூக்கி போட்டேன். அவ்வளோ. கோவை ஷர்லாக்கா மாதிரி ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி ஒரு கோவை ஷர்லாக்கா கூட நடிக்குங்கிறதுக்காகலாம் கிடையாது. இல்லை அவங்க அப்படி ஒரு மேடை வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எதுக்கு சொல்லணும்னா, கோவலாக்கா கூட நடிச்சது அவங்க தான் வந்து இந்த குடியை நிப்பாட்டினதுக்கு காரணம்னு போட்டாலும் போட்டுவீங்க. இல்லை சொல்கிறேன், காரணம் ஆக முடியாது. பட் ஏன்னா வந்து அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் கலா டான்ஸ் மாஸ்டராக இருந்தாங்க. எனக்கு வந்து எங்கள் யூனியனுடைய 50வது ஆண்டு விழாவில் என்னால் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம டைலாக் எல்லாம் மறக்கும்போது மற்றவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி கூச்சமாக இருந்திருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? 100 பேர் இருக்கிறாங்களே, 100 பேர் இருக்காங்க. என்னென்ன டைலாக் சூப்பராக ஒரே டேக்கில் அடிப்பீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது என்ன நானே அவமானப்படுத்திட்டேன். ஏன்டா உனக்கு இது தேவையா?
ஒரே டேக்கில் நீ ஒரு 4 பக்கம் கொடுத்தா கூட வெடிவேலன்னு துரத்தி போன ஒரே ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டனா ஒன்றால் ஒரு டைலாக் கூட கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் முடியலையே அப்படிங்கிற ஒன்று. பட் லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து எல்லாத்துக்கும் ஏற்படுறது தான். பட் எனக்குன்னு இல்லை, ஆல்கஹாலில் மூழ்கிறவங்களுக்கு ஏற்படுதான். பட் தெரிஞ்சோ தெரியாமல் போயிடுச்சு. லாஸ்ட் டைமில் வந்து விட்டு வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ என் பையனை வந்து அவன் 5 தான் படித்தான். அப்படிங்கும்போது அவனுக்கு கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் போச்சு. அதனால் இந்த ஒரு 2-3 இன்சிடெண்ட் தான் வந்து என்னை மாற்றுச்சு. ஓகே. ஒருத்தர் அந்த கேட்டகரியிலேருந்து அடுத்த கேட்டகரி போகணும்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டுருக்கும். என்னுடைய ஆசை இந்த ஸ்டண்ட் யூனியன் தான். அப்போ அந்த இதில் பண்ண முடியுங்கிறது எனக்கு மெயின் 175% அந்த தாட் தான். இதனால ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸும் நிறையா இருந்திருக்கு உங்களோட வாழ்க்கையில்? இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சினிமா துறையில் கேமராவுக்கு முன்னாடி இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் 1னா 100ன்னு போயிடும். நாம் ஒரு வாட்டி தான் ஒயின் ஷாப்புக்கு போயிருப்போம். அவங்க எப்போ பார்த்தாலும் ஒயின் ஷாப்லேயே கிடக்கான்னு சொல்லிடுவாங்க. யாரோ ஒயின் ஷாப் வாசலில் படுத்து கிடக்கதா பெரிய போட்டா போட்டு நான் படுத்து கிடக்கதா போட்டு நிறையா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் மாற்றுறதுக்கு எனக்கு வழி தெரியல. அப்படி ஒரு நிறையா இன்சிடெண்ட் சின்ன இன்சிடெண்ட் ஆகி பெருசாகி என்னை மாற்ற வச்சது. அது இன்னொரு விஷயம் வந்து கடைசி டைமில் வந்து எனக்கு இந்த மண்டைக்குள்ளே வந்து 2-3 ட்ராக் ஓட ஆரம்பிச்சது. அது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிற ஆல்கஹால் அதிகமாக போனால் நடக்கிற ஒரு விஷயம். சாங்கு, மியூசிக்கு எல்லாமே வரும். எல்லாம் செய்திகள், ஒய்ஃபு திட்டுறது, பையன் திட்டுறது, சாதாரண டைமில் ஒரு 4-5 ட்ராக் ஓடும். அப்போ நான் டைலாக்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அது காரணம் அதுதான். இது ஓடுறதுனால அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அது எல்லாம் சேர்ந்து 100% எனக்கு சேஞ்ச் பண்ணி போச்சு. அன்னைக்கு முடிவெடுக்கிறீங்க ஆல்கஹாலை நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள் மத்தியானமே விட்டுட்டீங்க சார். இருந்தாலும் அது ரெகுலராக கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வரதே ரொம்ப கஷ்டம். இந்த கடைசியாக ஒரு வாட்டி மட்டும் நம்ம இது ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா அப்படின்லாம் வந்து தோணி இருக்கும் இல்லையா? அது சின்னதாக தான் விட முடியும். அப்படி அந்த விடுற ஸ்டேஜ் எல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? அதெல்லாம் சும்மா அது இந்த டக்குன்னு விட்டா செத்து போயிடுவான்னு சொல்கிறது, அந்த தம் அடிக்கும்போது இதாக கடை அப்படி தூக்கி போடுறது, அதெல்லாம் சும்மா. நான்லாம் வந்து நினச்சேன் தூக்கி போட்டேன். என் பையன் பிறந்தப்போ சீரட் வேணாம்னு தூக்கி போட்டேன். அப்போ தான் நினச்சேன், சரி பையன் அப்போ தான் 1 வயசு சின்ன குழந்தையாக இருக்கேன், அவனை கையில் தூக்கி வச்சுக்கோங்க சீரட் வாசினா நான் நினச்சா தூக்கி போட்டேன். அவ்வளோ அதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் ஆல்கஹாலை விடுறதுக்கு சென்னையில் உள்ள ஒரு 3 சைக்காலஜி டாக்டரை பார்த்தேன். பட் அது வந்து அந்த நேரத்துக்கு யூஸ் ஆகுது. அந்த இதெல்லாம் கேட்டுச்சு இல்லையா, சவுண்டெல்லாம் கேட்டுச்சு இல்லையா, அது தற்சமயத்துக்கு தள்ளி போடுறதுக்கு யூஸ் ஆகும். அது நிரந்தரத்துக்கு தீர்வாகலை. அதனால் நானே முடிவு பண்ணேன். இப்பவும் சொல்கிறேன் யாரும் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க அவங்க நினச்சா மட்டும்தான் தூக்கி போட முடியுமே தவிர அடுத்தவங்க சொல்லியோ டாக்டர் போய் பார்த்தோ கோயிலில் கட்டியோ நான் இத்தனை கயிறு கட்டி இதை விட 100 கயிறுலாம் கட்டியிருக்கேன். அதெல்லாம் விலைக்காது. நம்ம நினச்சா விட முடியும், அவ்வளோதான். நான் நினச்சா விட்டேன், அவ்வளோதான். விட்டாலும் செத்து போவாங்க, உடனே செத்து போவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு விட சொன்னாங்க. தெரியல, நான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாங்கள் பார்த்த படங்கள் எப்படி சார் 6 மணி ஆனால் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருப்பா. நானும் அப்படி தான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு முன்னாடி இருந்தவங்க பார்க்க ரெஃபரன்ஸ் அவங்க தான். ஓகே, அவங்க வந்து இமீடியட்டாக தூக்கி போட்டாங்க, நல்லா இருக்காங்க. அப்போ நானும் நல்லா இருக்கேன், அவ்வளோதான். இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கஷ்டமாலாம் எதுவுமே கிடையாது. எந்த வித அதுக்கு தான் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவ் நான் இதுக்கு முன்னாடி நான் விடுறதுக்கு முன்னாடியே நான் செகண்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை விட்டுட்டு தான் படிச்சேன்லாம் கிடையாது. இதை விடுறதுக்கு முன்னாடியே நான் பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சதுனால என்னுடைய தாட்டு எல்லாம் வந்து வேறு இதில் போச்சு. ஆன்மீகம், நானும் நண்பர் கிங்காங்கும் நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கெங்கே போகாத கோயில் கிடையாது. மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு அவள் தான். நம்ம அந்த பழக்கத்தை விட்டு 7 வருஷம் ஆயிடுச்சு. வேற ட்ராக்ல நம்ம போயிட்டு இருக்கோம், படிப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இவர் வந்து அப்படிதான்ப்பா அப்படின்ற ஒரு இது ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல சார். அது ஏன்டா இன்னுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது இப்போவும் பேசும்போதெல்லாம் அது உங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குமா? இந்த செய்தியை நேற்றுக்கு நான் டிகிரி வாங்கி மீடியாவில் வந்து அதில் உள்ள கமெண்டில் இவர் இன்னும் உயிரோடு இருக்காரான்னு கேட்ட நிறைய பேர் இருக்காங்க. செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்களே, உயிரோடு இருக்காரான்னு கேட்ட நிறைய பேர். அப்போ அந்த என்னுடைய வாழ்க்கையினுடைய பதிவுகள் எங்கே கொண்டு போயிருக்கு. அப்போ இந்த நான் 7 வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நான் உயிரோடு இருக்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. மீடியாவில் நான் அன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளை போட்டு எங்கே இருக்கேன், எந்த ஊருக்கு போகிறேன், என்ன படத்தில் நடிக்கிறேன், டப்பிங் பேசுகிறேன், அதெல்லாம் வந்து ஒரு கிளாஸில் தண்ணி குடித்தா கூட இது வெறும் தண்ணி தாங்க, இது ஓட்கா நினச்சாங்கன்னு சொல்லி பதிவு போடுற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன். அதுக்காக கொண்டு வந்தேன். அதுக்காக அந்த மாற்றம், ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு தேவை. தவறு செய்வது மனித இயல்புன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து 2-3 கொலையெல்லாம் பண்ணிட்டு தவறுன்னு சொல்லலாம் கிடையாது. இது வந்து சின்ன தவறுகள் இயல்பு. அது வந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மீண்டு வந்துடணும். அதுதான் நான் வந்து இந்த மாதிரி என்னால் மீண்டு வர முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்றது அன்பு வேண்டுகோள் அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உயிரோடு இருக்கனானே இன்னைக்கு பல பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு.
நீங்கள் வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், பழைய நியூஸ். நீங்கள் வந்து இறந்து போயிட்டதா ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உயிரோட தான்டா இருக்கேன், எதுக்குடா இப்படியெல்லாம் நியூஸ் பரப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பைட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. இந்த மாதிரி ஒரு தவறான இதெல்லாம் பரப்பும்போது நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும்ல சார், அப்படியெல்லாம் இருந்திருக்கா? இல்லை, நம்ம ஃபேமிலி கூடயே தானே நம்ம இருக்கோம். அதனால் வந்து பெருசு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம அண்ணன்ட்டையோ அம்மா அப்பாட்டையோ இல்லை நம்ம வந்து ஃபோனில் பேசுகிறோம், நம்ம இருக்குங்கிறத சொல்லிடுறோம். ஒய்ஃபு பையன் நம்ம கூட இருக்கிறத சொல்லிடுறோம். பட் என்னை விட்டு விலகி நிற்காங்க இல்லையா, மீடியா விட்டு விலகி நிற்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த மெசேஜ் எப்போ வந்ததுன்னு தெரியாது அவங்களுக்கு. எப்போ வந்ததுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ நீ செத்துட்டு தான் சொல்லிட்டாங்க, உனக்கு நல்ல படத்தை என் படத்தில் நல்ல கேரக்டர் வச்சுருந்தேன், அது யாருக்கும் கொடுக்குறது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மாலை வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன், அப்பா சந்தோஷமாக இருந்துச்சுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதை கடந்து தான் வரணும். இதை வந்து நான் யாருமே நிறையா பேரை மீடியா கொண்டுருச்சு இல்லையா, நிறையா பேரை கொண்டுருச்சு. அதில் நானும் ஒரு ஆள். அவ்வளோதான். இன்னைக்கு பழைய மாதிரி எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு வேற மாதிரி மாறி ஃபுல்லாகவே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன்றது. ஸோ புதுசாக என்னென்னலாம் இன்னும் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே படிப்பை விட்டுட்டு உங்களோட கெரியர் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஸ்டண்ட் நடிகராக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறீங்க. ஸ்டண்ட் நடிகராக இருக்கும்போது சில ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரம்ப கட்ட இனிஷியல் ஸ்டேஜஸில். அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நடந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நான் ஸ்டண்ட்டில் நுழையிறதுக்கு தான் எனக்கு 10 வருஷம் கஷ்டப்பட்டனே தவிர, ஸ்டண்ட்டில் சேர்ந்த முதல் படம் நான் மெம்பர் ஆகி ஷூட்டிங் போனது ஃபைட் செக்ஷனில் லாஸ்ட் செக்ஷன் ஹெல்பர் ரெஸ்டர். அந்த செக்ஷனில் காதலுக்கு மரியாதை போனேன். 2வது படம் வேலைன்னு ஒரு படம் போனேன். 3வது படம் பொன்மனத்தில் நடிகன் ஆகிட்டேன். நடிகன் கேட்டகரி காமெடி ஃபைட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் 4, 5வது படம் வந்து கவுண்டமணி சாரோட என்னுயிர் நீதானே பிரபு சார் படத்தில் எஸ்பி ராஜ்குமார் சார் தான் என்னை கொண்டு வந்து விட்டது. இன்றைக்கி இந்த அளவுக்கு மோதினா அவர் தான் கொண்டு விட்டார். அவர் கவுண்டமணி சாரோட காமெடியாக சேர்த்து விட்டார். பூவோட சேர்ந்து நாறு மணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கவுண்டமணி சார் கூட அந்த படத்தில் ஒரு 5-6 சீன் நல்லா எனக்கே அமைஞ்சது. எனக்கே தெரியல அமைஞ்சது. அடே அங்கே ரொம்ப அழகாக இருக்காங்கடே, அது மாதிரி ஒரு டைலாக்லாம் வந்து இதில் பேசப்பட்டதால பரவாயில்ல, இவன் ஃபைட்டில் வந்து ஏதோ பண்ணுறான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேட்டகரி மாறினதுனால எனக்கு பெரிய ரிஸ்க் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு 2-3 படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். போஸ்ன்னு ஒரு படத்துலலாம் சாக தெரிஞ்சிருக்கேன். ஃபைட்ரு பெரிய ரவுடி, அந்த பில்டப் ரவுடி. ஓகே. ஒரு உட்லன்ஸ் தேட்டருக்குள்ள ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். சினேகா மரத்துக்கு எனக்கும் அவங்க தான் வந்து சீக்கிரம் உள்ள தேட்டர் கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் ரவுடியாக உள்ளே போய் பெரிய ஃபைட் நடக்கும். அப்போல்லாம் வந்து பவுன்ஸை கீழே விழுந்து பவுன்ஸ் ஆகி, சரி அன்றைக்கி நான் காலையில் தான் நினச்சேன், இன்றைக்கி கூட முடிஞ்சு வச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு தான் நினச்சேன். அந்த மாதிரி அது எங்கள் ஃபைட்டர்களுக்கு நடக்கக்கூடிய டெய்லி தினசரி நடக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எங்களுக்கு அது வந்து பெருசாக கிடையாது. ஆனால் அன்றைக்கி வந்து மத்தியானம் வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சுட்டு மத்தியானத்துக்கு நான் சுல்லானுக்கு போகணும். சுல்லான் 2 ஒரே நேரத்தில், இங்கே மத்தியானம் வரைக்கும் மத்தியானம் சுல்லானுக்கு போகணும். அப்போ இதோட முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நான் என்னுடைய உடம்பு பவுன்ஸாகி நிற்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த மாதிரி சில ரிஸ்க்கெலாம் வரும். இப்போ அழகான நாட்கள் சுந்தர்சி சார் படம் ஒன்று இருந்தது, கார்த்திக் சார் நடிச்சு. அதில் வந்து ஒரு போர்டு மிரிச்சு ஒரு கொட்டாயில் போய் டைவ் அடிச்சு போய் கீழே விழுகணும். நான் போய் விழுந்தது அந்த கொட்டாயை தாண்டி கீழே போய் தரையில் போய் விழுந்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது நாம் வந்து சின்ன வயசில் கற்றுக்கிட்ட அந்த பாடங்கள் கராத்தேங்கிறது அந்த பயிற்சியெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ரொம்ப ஃபுல்லாக காப்பாற்றலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வர சண்டை காட்சிகள் எல்லாம் பார்க்குறீங்களா சார்? படத்தில் டெக்னிக்கல் வைஸ் நிறையா புதுசாக கொண்டு வந்து சண்டை காட்சியெல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? இன்னைக்கு படத்தில் என்ன இருக்குது? சண்டை மட்டும்தான் இருக்குது. சண்டை காட்சி மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. நகைச்சுவைங்கிறது இப்போ எந்த படத்துலையுமே இருக்கிறதில்லை. ஒரு ட்ரெண்டிங்காக இது போயிடுச்சு. நகைச்சுவைங்கிறது சின்ன சின்ன பட்ஜெட் படங்களில் தான் வைக்கிறாங்க. பட் அதுவும் வெளியே தெரியுதில்லை. பட் பெரிய படங்களில் சண்டையாக இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் ரீதியாக வந்து ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக நம்ம மக்கள் நம்ம தமிழ், அதுவும் தமிழ் ஃபீல்டு, அது எங்கள் துறை நான் விட்டு கொடுக்க முடியாது. எங்கள் துறையில் வந்து டெக்னிக்கல் ரீதியாக பட்டையை கிளம்புது அப்படின்னு சொல்லலாம். படத்தில் என்ன இருக்குது? ஃபைட்டு சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு யோசி அந்த அளவுக்கு வளர்ச்சி. இப்போ சமீபத்தில் அந்த சலார் படத்தில் கூட ஃபைட்டு சூப்பராக இருக்குன்னு தான் எல்லாமே ஃபைட் எல்லா படத்துலையும் படம் நல்லா இருக்கோ இல்லையோ, நடிப்பு நல்லா இருக்கோ இல்லையோ, ஃபைட்டு பட்டையை கிளம்பு அந்த மாதிரி. ஆனால் எங்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. எங்கள் யூனியனுக்கு வேலை பிஸியாக நடக்குது. ஆமாம், இந்த காமெடி செக்ஷன் இதுவும் மாறும். காலத்தின் கட்டாயம் மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா படங்கள்லையும் ஒரு சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. காமெடி ட்ராக்கே வந்து தனியாக இல்லை. முதல்ல இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த காமெடியை ரசிக்கிறதுக்காகவே வந்து படம் பார்க்க வருவாங்க. இப்போ இந்த காமெடி ட்ராக்கே இல்லாதது உங்களை மாதிரி நிறையா உங்கள் கூட நடித்தவங்க பல பேருக்கு இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா சார்? அந்த ஒரு நிலைமை எப்படி? அது சும்மா மீடியா சொல்லியே ஒரு மீடியாவில் சொல்லியே வளர்த்து விட்டாங்க. நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, நாளைக்கு வேலை இருக்குது வரையான்னு கேட்பாங்க. வரானான்னு பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஆயிடுட்டு வேலை இருக்குது. அவங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்குது. இப்போ நான் தேடிக்கிட்டேன்னா, இப்போ நான் வந்து படிச்சிருக்கேன். ஓகே, எந்த காலேஜ் எந்த ஸ்கூலுக்குனாலும் என்னை கூப்பிட்றாங்க, பேச போகிறேன்.
கராத்தேயில் இருக்கேன். கராத்தே சிலம்பம் எங்கெங்கே ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அதுக்கு போகிறேன். எனக்கு டெய்லி ஒரு 4 கம்பெனி வருது. நான் தேர்ந்தெடுத்து தான் நடிக்கிறேன். எனக்கு படம் வராமல் இல்லை, நான் தேர்ந்தெடுத்து எந்த படத்துக்கு நடிக்கணும், எனக்கு சம்பளம் ப்ளஸ் கேரக்டர் ப்ளஸ் ஸ்டேட்டு, இந்த 3 கரெக்டாக வந்து நடிக்கிறேன். அவங்கவுங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் என்னமோ வந்து வடிவேல் சார் கூட நடித்தவங்க எல்லாம் இன்றைக்கி பிச்சை எடுக்காங்க அப்படிலாம், அதெல்லாம் சும்மா, அதை அவங்க கூட கேட்டு பார்த்தா தான் தெரியும். அதை விட எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லலாம், பொதுவாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பண்ண காமெடியெல்லாம் இப்போ வரைக்கும் நாங்கள் மீம்ஸ்ல எல்லாம் பார்த்து நிறையா ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்பவும் படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே பிஸியாக இருக்காங்க, படங்கள் பண்ணிட்டு தான் இப்போவும் காமெடிங்கிற பேரில் பண்ணுறோம், ஆனால் காமெடி பண்ணல. காமெடின்னு பண்ணது 2010 முடிஞ்சு போச்சு. இப்போ பண்ணுறது வேறு வழி இல்லை. எல்லாம் சம்பளம் கொடுத்தாச்சு, போயாச்சு, கொடுக்குற கேரக்டர் நடிச்சாகணும். 2 நாள் எடுக்க வேண்டிய சீனை ஒரே நாளில் விரட்டி சீரியல் மாதிரி எடுக்க ஆரம்பித்தாச்சு. வேறு வழி இல்லை, அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே தான் முடிச்சாகணும். அதனால் அந்த மாதிரி ஏன் வந்து இப்போ காமெடியும் நிலச்சி நிற்கிறது இல்லைன்னா அந்த காமெடிக்குன்னு ஒரு களம் கொடுக்குறது இல்லை, அந்த மாதிரி போயிட்டு. ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் நம்ம வெளியே தெரிய மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்ம ஒரு கலைஞனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதே பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ரீச் இருந்தால் தான், ரீச் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான். இந்த ரீச்சே இல்லாதப்போ இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அதை ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பெரிய ஹீரோ நடிச்ச படமே 2 பேரும் ஃப்ளாப் ஆச்சுன்னு நினச்சிவார், சிவா அவுட் ஓடிடுவாரா? அவர் நடிச்சு தானே ஆவார். அதே மாதிரி எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குன்னா அதை தாண்டி ஓடித்தான் ஆகணும். இது வந்து ஓட்டப்பந்தயம், கடலுக்குள்ளே இறங்கியாச்சு, நீச்சல் போட்டு தான் ஆகும். நான் முடியாது, பயமாக இருக்குது, இடையில திரும்பி வந்துட போகிறேன் அப்படின்னு நினச்சா திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். எதிர் நீச்சல் அடிச்சு போய் தான் போகணும். அப்படி வந்து ஜெயித்தவங்க தான் இன்றைக்கி வந்து அங்கீகாரம் பெற்று இருக்காங்க, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அதுதான் வாழ்க்கை. இப்போ நாளைக்கு நான் வந்து நான் ஃபைட்டர் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு என்னால் ஃபைட்டை சேர முடியுமான்னு நினச்சிருந்தா அன்றைக்கி நான் ஃபைட் யூனியனில் 23 வருஷமாக மெம்பராக இருக்க முடியுமா? இப்போ 250 to 300 படம் நடிச்சிருக்கேன், முடியுமா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவனால் கொடியே விட முடியாது, குடிச்சு செத்து போவான்னு சொன்னாங்க. குடிய ஒரு 7 வருஷம் உயிரோடு இல்லையா? ஒரு நண்பர் சொன்னார், இன்றைக்கி கூட ஒரு சின்ன ஒரு பதிவு பார்த்தேன். அவன் படித்தவனுக்கே வேலை இல்லை, இவர் படித்து எழுதி போகிறாரு அப்படி ஒருத்தர் கேட்காரு. நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், அவன் வந்து வேலைக்கு வேட்டி போய்கிட்டு இருக்கா, இவன் ஓடி டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுவேன், ஒரு 15 வயசில் ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடுவேன் ரன்னிங். அப்போ இவன் ஓடித்தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறானா, இதுவும் உருப்படாது, கூட உருப்பட மாட்டான்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நான் நின்றுருந்தேன்னா இன்றைக்கி நான் இப்படி வந்துருக்க முடியுமா? சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம இலக்கு என்ன, அதை நோக்கி போகணும். ஒவ்வொருத்தருக்கும், எனக்குன்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறது என்ன, அவங்க இலக்கு என்னென்னு நிர்ணயம் பண்ணியாச்சுன்னா அதுக்கு போராட்டம் நிறையா இருக்குது. போய் ஜெயித்தவன் தான் வந்து இந்த மாதிரி சாதனையாளராக, நான் கிடையாது, சாதனையாளராக மாறினவங்க எல்லாருமே பல சோதனைகளை சந்தித்து வந்தவங்க தான், அப்படி தான் வந்திருக்காங்க. உங்கள் கூட இருந்த நடிகர்கள் எல்லாம் இப்போ சின்ன சின்ன படங்களில் பண்ணுறாங்க. 2 நாள் கால் ஷீட்டை வந்து 2 நாள் எடுக்கக்கூடிய சீனை ஒரே நாளில் அவசரமாக எடுத்து முடிக்கிறாங்க பட்ஜெட் காரணமாக. இதெல்லாமே வந்து ஒரு சர்வைவல்காக அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? வேறு வழி இல்லை, சர்வைவல்காக தான் இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு. இப்போ படம் எடுக்கிறது ஈஸி, முன்னாடி படம் எடுக்கிறது கஷ்டம். இப்போ படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். தியேட்டரில் இப்போலாம் வந்து வெள்ளி விழானா எத்தனை நாள் ஓடணும்? ஒரு வாரம் ஒரு நாளே போதும் சார். இப்போலாம் இப்போ இல்லை, நான் சொல்கிறது அப்போலாம் 25 175 நாள் ஒரு நாள் வெள்ளி விழா. இப்போ வெள்ளி சனி ஞாயிறு ஓடுனா வெள்ளி விழா. நான் வீட்டில் ஒரு 10 ஷீல்டு வச்சுருக்கேன். அந்த 10 ஷீல்டும் 2010க்கு டிஜிட்டலுக்கு மாறுறதுக்கு முன்னாடி ஃபிலிமில் எடுத்த படங்களில் வாங்கின ஷீல்டுகள். நான் முதல்ல வாங்கினது திருடா திருடி 182 நாள் ஓடின ஷீல்டு வாங்கியிருக்கேன். அப்போ சிவாஜியாக இருக்கட்டும், பேரழகனாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல படங்கள், ஒரு அங்கீகாரமாக கிடைச்ச ஒரு அது வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நடித்த படத்தை இன்றைக்கி நாளைக்கு நடிக்க போல. 2010க்கு முன்னாடி என்ன ஒரு நல்ல ஐட்டம்ஸ், அது வடிவேலனாக இருக்கலாம், விவேக் சார் கூட இருக்கலாம், கோட்டமணியான கூட இருக்கலாம், இல்லை நான் இண்டிவிஜுவலாக கூட பண்ணியிருக்கலாம். இப்போ மொழி பற்றிலாம் நான் இண்டிவிஜுவல், மொழியில் ஓப்பனிங் ஃபைட்டு ஜோதிகா மேடத்தோட மொழியில் நான் பண்ணேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ ராமகிருஷ்ணா படத்துலாம் வந்து நான் ஒரு மோனோ ஆக்டிங்காக வந்து ஒரு 4 சீன் படத்துக்குள்ள அப்படி இருக்கும். நான் நல்லா பண்ணல, கான்செப்ட் நல்ல கான்செப்ட். அந்த மாதிரி பண்ண சில நல்ல காமெடிகள் தான், பூச்சணிக்காயாக இருக்கட்டும், சிக்கன் 65 இருக்கட்டும், அது அந்த மாதிரி சில காமெடிகள் தான் இன்றைக்கி எங்களை வாழ வைக்கும். இன்றைக்கெலாம் காமெடிக்குன்னு ஒரு களம் கிடைக்கல. 250 படங்களுக்கு மேலே வந்து பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலாக ஒரு சில படங்கள் தான் நீங்கள் வந்து காமெடியனாக சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்கீங்க. தொடர்ந்து அதிகமான படங்களில் இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாததுக்கான ஒரு ரீசன் என்ன சார்? நீங்கள் விதியை நம்புறீங்களோ இல்லையோ, நான் விதியை நம்புகிறேன். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்கிறான். அதே கணதாசன் சொல்லியிருக்க விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது ஒரு விதியில் அமைஞ்சிருக்குன்னு அவரும் தான் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நம்மளால் ஓடத்தான் முடியும் இல்லையா? ரேஸில் வந்து 100 பேர் ஓடினாங்கன்னா 100 பேருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிட்டா அப்புறம் அந்த ஓட்டத்துக்கு என்ன பெருமை இல்லையா? 100 பேருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா எதுவும் சும்மா மெதுவாக வாங்கிட்டு இருந்த நமக்கு திரும்ப கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நம்ம ஓடிட்டே இருக்கோம், அது எல்லாத்துக்கும் கிடைக்காதுங்க. அவள் பூர்வ ஜென்ம புண்ணியமாக இருக்கலாம், இல்லை அவள் என்னை விட வந்து திறமையான ஆளாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம்,
அமைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. அதை நினச்சிட்டோம்னா நம்ம பின்தங்கிடுவோம். என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் சொல்கிறது, கடைசி வரை போராடி பெரும் தோல்வியும் ஒரு வெற்றியே, அவ்வளோதான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அதுதான். நான் என்ன நினச்சனோ, நான் ஃபைட்டராக நினச்சேன், ஓகே ஆகிட்டேன். வசதி எப்போ வருது, வசதி இல்லாமல் எனக்கு ஒரு சில புக்குகள் வாங்க. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, கமர்ஷியலில் சொல்லுவாங்க, இப்போ எல்லாம் கவர்மெண்ட்டில் ஓசியாக தான் புக்கு கொடுக்காங்க, எப்படி வந்து கொஞ்சம் காசு இல்லாமல் விட்ட. இன்னைக்கு கொடுக்கலாம், அன்னைக்கு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது இல்லையா. அதனால் வந்து காசு இல்லாமல் படிப்பை விட்டேன். இன்றைக்கி காசு இருக்கும்போது நான் படிக்கிறேன், 1க்கு 3 டிகிரி படிக்கிறேன். இன்றைக்கி இளைஞர்களுக்கு நானும் அதுதான் சொல்கிறேன். எந்த சூழ்நிலையும் நான் படிக்கிறத விட வயசான காலத்தில் படித்து பிரயோஜனம் கிடையாது. இப்போ என் பையன் நானும் ஒன்றா படிக்கிறோம். அவன் இந்த பக்கம் பார்க்க தூக்கிட்டு பரிசு எழுத போகிறான், நான் இந்த பக்கம் தூக்கிட்டு பரிசு எழுத போகிறேன். என்ன பிரயோஜனம்? எனக்கு பிரயோஜனம் கிடையாது. படிக்க வேண்டிய வயசில் படிச்சிருங்க. அதை நான் சொல்கிறது இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். படிக்க வேண்டிய வயசில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறைக்கு மட்டும் காப்பாற்றும். அதுதான் என்னுடைய. படிக்க வேண்டிய வயசில் நம்ம படிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது சிச்சுவேஷன்னால? ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன ஆச்சுன்னா, நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் நிறைய காலேஜுக்கு போய் பெரிய என்னை விட அதிகமான டிகிரி, அப்போ நான் படிக்கவே இல்லையா, நிறைய டிகிரி வாங்கினவங்களுக்கு மத்தியில் நம்ம உட்கார வச்சு நம்மளை பெருமையாக பேசும்போது, நம்ம படிக்கலையாங்கிற ஒரு ஏக்கம் குறைஞ்சிருச்சு. ஓகே, குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம பெரிய காலேஜ் கூட்டி போகிறாங்க, அப்போ நம்மளை தான் கெஸ்ட்டாக வந்து முன்னாடி உட்கார வச்சு இவர் தான் நான் சின்ன ஆளியா ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட, இல்லை இவர் தாங்க பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் எங்கே நமக்கு வருத்தம் வருதுன்னா, நம்ம படித்த ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் அந்த ஸ்கூல் எங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணி போகும்போது, இந்த ஸ்கூலில் தானே நம்ம வந்து ஒரு 10 ரூபா இல்லாமல் இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு, இன்றைக்கி எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தாலும் உள்ளே சேர முடியாது அப்படின்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ படிக்க படிக்காமல் படிச்சுக்கோ இடையில விட்டு எவ்வளோ வருத்தப்பட்டு, எல்லாத்துக்கும் வருத்தப்படுறதான். பட் எனக்கு அந்த வருத்தம் இருந்தது. நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரி, இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நிறையா இந்த போட்டி பொறாமை எல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது இவனை எப்படியாவது கீழே இறக்கி விட்டுறணும், இவன் வளர்ந்துக்கிட்டே போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மற்றவங்களாம் தட்டியிருக்காங்களா உங்களை, நீங்கள் வளர்ந்துட்டு இருந்த காலகட்டத்தில்? இது இன்னைக்கு நடக்கிறது இல்லை. நீங்கள் சினிமா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்க, நீங்கள் படிக்கீங்களோ இல்லையோ, சினிமா தொடங்கல அன்னைக்குலேருந்து எடுத்து பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் நடக்கணும். நடந்தால் தான் நீங்கள் எதிர்நீச்சல் போட முடியும். நீங்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் எப்படி சொல்லணும்? நடக்கணும், போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கணும், மேலே ஏறும்போது காலை இழுத்து போடணும், அதை தாண்டி தான் போகணும், ஜெயிக்கணும். அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் நடக்குது. இல்லை இன்னும் இந்த திரையுலகம் இருக்கிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும். இதில் எதிர்நீச்சல் போட்டால் இதில் யாரையும் குறை சொல்லி இவன் என் வளர்ச்சியை தட்டுட்டான், அவன் என் வளர்ச்சியை தட்டுட்டான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு நாமே வந்து ஆறுதல் சொல்லிக்கிறது, அவ்வளோதான். அது காரணம், முழு காரணம் அதுவாக இருக்கக்கூடாது. இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடாது. அதை தாண்டி தான் போகணும். போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு டிகிரி வாங்கினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற இடத்துல 3-4 டிகிரி வாங்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த கட்ட முடிவு உங்களுக்கு ஃபைனலாக என்னவா சார்? தொடர்ந்து படிக்கணும், இன்னும் நிறையா படிக்கணும், நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கீங்களா? இல்லை இதுக்கப்புறம் படங்கள் எல்லாம் இன்னும் நிறையா பண்ண ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்களா? சொல்லப்போனால் இது நான் பெருமைக்கோ இதுக்கோ நான் சொல்லலை. பட் எனக்கு 2024 கிடைச்சிருக்கிற படங்கள் நிறைய. இன்றைக்கு வரைக்கும் என் கண்ணுக்கு ஒரு 15 படம் தெரியுது. ஒரு பெரிய கேரக்டர்கள் 15 படம் கண்ணுக்கு தெரியுது. இந்த ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். நான் பாட்டு சப்போஸ் முன்ன பின்ன ஆச்சுன்னா வந்து எண்ணி பார்த்துட்டு 15ன்னு சொன்னானே 13 தானே இருக்கட்டும் கார்மெண்ட்லாம் கேட்டால் நான் வேலை கிடையாது. என்கிட்ட இப்போ நான் எடுத்த முடிவு என்ன, 2020 எனக்கு இண்டிவிஜுவல் நான் எடுத்த முடிவு என்ன, எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும். நான் இந்த சம்பளத்துக்கு கீழே வரமாட்டேன்னு சொல்லி 2020 ஒரு பிடிவாதமாக இருக்கேன். இப்போ நான் 2020க்கு அப்புறம் நடித்த படங்கள் எல்லாமே அவங்க கொடுத்த சம்பளத்துக்கு நான் நடிக்கலை, நான் கேட்ட சம்பளத்துக்கு தான் நடிச்சிருக்கேன். அதனால் வந்து இந்த 2024 அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இண்டிவிஜுவலாக காமெடி பண்ண முடியல அப்படி சொன்னீங்க இல்லையா, அதை நோக்கி பயணிக்கிறேன். அதான் சொன்னேன், முயற்சி தான் பண்ணுறேன், முடிவு என் கையில் இருக்குது. அதுக்காக முயற்சி பண்ணாமல் வரும்ல நான் உட்காரல, முயற்சி பண்ணுறேன். திடல்கள் லேட்டு நிறையா இருக்குது. ஆமாம், திறமை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், திடல்கள் நிறையா இருக்குது. ஆனால் முடிவு ஆண்டவன் கையில் இருக்குது, என் கையில் இல்லை. கண்டிப்பாக நல்ல முடிவு ஆண்டவன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களை பார்த்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இப்படி அனுபவங்களை சொல்ல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் நன்றி.